ஓம் தனந்தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும் தெய்வ வடிவும் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கனம் தரும் பூங்குழலாள் அபிராமி கடைக்கண்களே. ஓம் பங்குபாதாய வித்மகே காகத்வயாய தீமஹே தன்னோ மந்த பிரச்சோதயாத். ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான விஸ்வாவசு வருஷம் புரட்டாதி மாதம் 25ஆம் நாள் 11/10/2025 சனிக்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் இறைவனை பிரார்த்தித்து பெற்றோர்கள் பெரியோர்கள் ஆசிரியர்களுடைய அன்பையும் ஆசையையும் பெறுகின்ற பொழுதும் எந்த நாளுமே நமக்கு நல்ல நாளாக அமையக்கூடியது. இன்று மந்தவாரம் என்கின்ற சனிக்கிழமை. இன்று இந்த புரட்டாசி மாதத்தினுடைய 4வது சனிக்கிழமை. இந்த புரட்டாதி சனிக்கிழமைகளிலே சனீஸ்வர பகவானை வேண்டி வழிபாடு செய்து பிரார்த்தனைகள் செய்து எள்ளி தீபங்கள் ஏற்றி வலம் வந்து இந்த குடும்பத்திலே எத்தனை பேர் இருக்கிறார்களோ அத்தனை பேருடைய பேரிலும் ஒவ்வொரு எள்ளி தீபங்கள் ஏற்றி வைத்து பிரார்த்தனை செய்து கொள்வார்கள். இந்த ஜாதக ரீதியாக லக்னத்திலே சனி, அர்த்தாஷ்டமத்திலே 4ஆம் இடத்திலே சனி, 7.5 நாட்டு சனி, அட்டமத்தி சனி என்று இந்த ஒவ்வொரு ஜாதக ரீதியாக சொல்லுவார்கள். கண்டச்சனி பாதச்சனி என்றெல்லாம். இவ்வாறு தோஷமுடையவர்கள் இந்த புரட்டாதி சனிக்கிழமைகளிலே விரதமிருந்து சனீஸ்வர பகவானுக்கு கருப்பு பட்டு சாத்தி எள்ளெண்ணெய் தீபங்கள் ஏற்றி வழிபாடு செய்கின்ற பொழுதும் எல்லா சிறப்புகளும் கிடைக்கும். இவ்வாறு ஜாதக ரீதியாக தோஷங்கள் இருந்தால் இந்த எள்ளு தீபம் ஏற்றினால் தோஷம் நீங்கி விடுமா என்றால் இல்லை, தோஷம் நீங்குவதல்ல, உடைய தாக்கம் குறைவடையும். எனவே அந்த பிரார்த்தனைகள் மூலமாக நாம் செய்யப்படுகின்ற பொழுதிலும் இப்போ பொதுவாகவே இந்த மழை பொழிவதென்பது இயற்கை. நாம் மழையிலே நனையாமல் இருப்பதற்காக ஒரு குடைபிடித்துக் கொள்ளுகிறோம் என்றால் குடைபிடித்துக் கொள்வதனாலே நாம் தலை நனையவில்லை உடம்பு நனையவில்லை என்பதற்காக மழை நின்று விட்டது என்ப அர்த்தம் அல்ல. அதுபோல் இந்த தாக்கங்கள் இருந்து வேகம் குறைவாக வரக்கூடிய வகையில் இந்த பிரார்த்தனைகள் மூலமாகவும் செய்யக்கூடிய வகையிலே அமைந்திருப்பது இந்த புரட்டாதி சனிக்கிழமைகள். இதில் 4வது சனிக்கிழமை இந்த புரட்டாதி சனி பூர்த்தி அடைகிறது. இவ்வாறு வழிபாடு செய்வதோடு அன்னை பராசக்தியானவள் கேதார கௌரீஸ்வர விரத அனுஷ்டானத்தில் ஈடுபட்டு வருகின்றதாகிய இந்த வழிபாடு நடைபெற்று கொண்டிருக்கின்றது. தினமும் நாம் ஆசார சீடராக ஆலயங்களில் சென்று பிரார்த்தனைகள் செய்து பாடல்களை பாடி கதைகளை படித்து எது எல்லாம் நமக்கு முடிகிறதோ அங்கே சிவபுராணத்தை பாராயணம் செய்து கொள்ளலாம், லிங்க அஷ்டகத்தை பாராயணம் செய்து கொள்ளலாம். அந்த சிவலிங்கத்தின் வடிவமாக அக்ஷதையும் பில்வமும் கொண்டு பூஜிக்கின்ற பொழுது சிவனை பிரார்த்தனை செய்து கொள்வது. ஓம் பிரம்ம முராரி சுரார்ச்சிதலிங்கம் நிர்மல பாஷித சோபிதலிங்கம் என்மய துக்க விநாசனலிங்கம் தத் பிரணமாமி சதாசிவலிங்கம் சந்தன குங்குமலேபிதலிங்கம் பங்கயகார சுஷோபிதலிங்கம் சஞ்சித பாப விநாசனலிங்கம் தத் பிரணமாமி சதாசிவலிங்கம். இந்த லிங்காஷ்டகங்களை சொல்லி அந்த பூக்களை பில்வத்தை அக்ஷதையோடு சேர்ந்து போட்டு பிரார்த்தனை செய்கின்ற பொழுது நாம் நினைப்பது எல்லாம் நல்லபடியாக நடக்கும். எங்களுடைய மனம் நல்லதாக இருந்தால்
எண்ணங்கள் நல்லதாக இருந்தால் நடப்பவை நல்லதாக அமையக்கூடியது. இதைத்தான் இறைவன் சொன்னான், உன்னுடைய நினைப்பதனை முடிக்கின்றேன் என்றவர்தம் சென்னுமிசை பாதமலர் சூட்டினான் சிவபெருமான். அந்த நல்ல எண்ணத்தோடு நாமும் இறை பிரார்த்தனையில் ஈடுபட்டு இறையருளை பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபடத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மன மகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோ பவந்து சமஸ்த மங்களானி சந்து சுபம்.